இப்போ நம்ம பார்க்க போறது சம் நம்பர் 5. இப்போ இந்த சம் நம்பர் 5ல இந்த லாஸ்ட் ரெண்டாவது லைனை பாருங்க. யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பழைய பிரகாரம் வரப்போறோம். கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. R and S are partners in a firm with a capital of rupees 2 lakhs and rupees 3 lakhs respectively. அப்போ இவருடைய கேபிட்டல் அமௌண்ட் 2 லட்சம், அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் 3 லட்சம். The profit of the firm for the year ended 2016-17 is rupees 23,200. அதாவது net profit amount 23,200. As per the partnership agreement, the share the profit in their capital ratio. அப்போ கொஸ்டின்ல ரேஷியோ கொடுக்கல, ஆனால் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா கேபிட்டல் அடிப்படையில். அப்போ இவருடைய கேபிட்டல் அமௌண்ட் 2 லட்சம், அவருடைய கேபிட்டல் அமௌண்ட் 3 லட்சம். தட்ஸ் ஈக்குவல் எப்படி போடணும்னா 2:3 ரேஷியோ. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத நான் ஆன்சர் சொல்லும் போது சொல்லிடுறேன். After allowing a salary of rupees 5,000 per month to yes and the interest of partners capital at the rate of 10% per annum. அப்போ எஸ்க்கு சம்பளம் கிடைக்குது. எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னா ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய். இப்போ 12 மாசத்துக்கு பொறுத்த வரைக்கும் 60,000 ரூபாய். அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்டேஜ்னா 10%. During the year, R withdrew rupees 7,000 and yes rupees 10,000 for their personal use. அப்போ டிராயிங்ஸ் அமௌண்ட் ஆர் எவ்வளோ எடுத்துக்கிறாருன்னா 7,000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. எஸ் எவ்வளோ எடுத்துக்கிறாருன்னா 10,000 ரூபாய் எடுத்துக்கிறாரு. As per partnership deed, salary and interest on capital apportion treated as charge on profit. அப்ப இவர் ரிக்வயர்டு என்ன கண்டுபிடிக்க போறோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப சம் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல கேபிட்டல் ரேஷியோ எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்லிடுறேன். இப்ப ஆர்னுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவுன்னா 2 lakhs, எஸ்னுடைய கேபிட்டல் அமௌண்ட் 3 lakhs. அப்ப காமனா பொறுத்த வரைக்கும் 5 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 2:3 இதான் ரேஷியோ. கேபிட்டல் ரேஷியோ அடிப்படையில் பிரிச்சு கொடுக்கணும். இதுக்கு அடுத்தது பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல எப்போதும் போற மாதிரி பை நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்க அமௌண்ட் 23,200 போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2 lakhs into 10/100. அதே மாதிரி அவங்களுக்கு 3 lakhs into 10/100. ஆருக்கு பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய், எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய். ரெண்டு அமௌண்ட்டையும் கூட்டி 50,000 ரூபாய். அதே மாதிரி எஸ்ஸுக்கு சேலரி கிடைக்குது. எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னா 5,000 per month into 12 months மல்டிபிள் பண்ணும்போது 60,000. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது டெபிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கு. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 1,10,000 ரூபாய் இருக்கு. அதை அப்படியே தூக்கி கடைசி சைடில் போட்டு பேலன்ஸ் பண்றீங்க. அப்போ நமக்கு என்ன வருதுன்னா லாஸ், நெட் லாஸ். அப்போ இந்த நெட் லாஸ் இருந்தாலும் அதையும் நம்ம எந்த ரேஷியோனா அந்த 2:3 ரேஷியோல தான் நம்ம பிரிச்சு கொடுக்க போறோம். அப்போ ஆருக்கு பொறுத்த வரைக்கும் பிரிச்சு கொடுக்கும் போது நெட் லாஸ் அமௌண்ட் இன்டூ 2/5 எவ்வளோ அமௌண்ட் வருது? 34,720. அதே மாதிரி எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நெட் லாஸ் இன்டூ 3/5 எவ்வளோ அமௌண்ட் வருது? 52,080. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி இந்த பேலன்ஸ் ஆன அமௌண்ட்டை ரவுண்ட் அப் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு அடுத்து கேபிட்டல் அக்கௌண்ட் வாரீங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்ல போடும்போது பை பேலன்ஸ் ப்ராட் ஆன் ஓப்பனிங் கேபிட்டல் 2 லட்சம் 3 லட்சம். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு? 20,000 30,000. அதுக்கு அடுத்தது சேலரி அமௌண்ட் ஆருக்கு டேஷ், எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 6,000 ரூபாய், சாரி 60,000 ரூபாய். அடுத்தது டிராயிங்ஸ் அமௌண்ட் 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. இவருக்கு 7,000, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 10,000. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் லாஸ். ப்ராஃபிட் தான் இங்கே போட்டீங்க பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். இப்போ லாஸ் வந்தா இங்கே 2 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், அதாவது லாஸ் ஷேரிங். அந்த ஷேரிங் அமௌண்ட் நம்ம இங்கே பிரித்து கொடுத்துருக்கோம். 2 பேருக்கும் போட்டாச்சு. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணோன்னா பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுதான் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ 5வது சம் முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது 6வது சம்.